வகுப்பு 4. தலைப்பு பண்டிகைகள் ஒரு இன்பம். வணக்கம் மாணவ செல்வங்களே, அதை பார்க்கிறீர்களா? அலங்காரம், விளக்குகள், சிரிப்பு சத்தம், சுவையான உணவின் வாசனை. ஆஹா, பண்டிகை நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். பண்டிகைகள் நம் வாழ்வின் மிகவும் உற்சாகமான பகுதியாகும். அவை மக்களை ஒன்றிணைக்கிறது, நம் வீடுகளை வண்ணங்களாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்புகிறது, மேலும் அன்புடன் கொண்டாடுவதற்கான காரணங்களை நமக்கு தருகிறது. ஆனால் நாம் ஏன் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவை எதை குறிக்கின்றன? 4ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்தின் பண்டிகைகள் என்ற தலைப்பிலிருந்து அதை கண்டறியலாம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியின் முடிவில் உங்களால் தேசிய மற்றும் மத விழாக்களை அடையாளம் காண முடியும். மக்கள் பண்டிகைகளை வெவ்வேறு வழிகளில் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஜாட்ராக்கள் போன்ற உள்ளூர் பாரம்பரியங்களை தெரிந்து கொள்ள முடியும். வேற்றுமையில் ஒற்றுமை பற்றி கற்றுக்கொள்ள முடியும். முக்கிய வார்த்தைகள்: பண்டிகைகள் மகிழ்ச்சி, பிரார்த்தனை மற்றும் வேடிக்கையுடன் கொண்டாட ஒரு சிறப்பு நாள். யுகாதி தெலுங்கு புத்தாண்டு பண்டிகை, பச்சடி மற்றும் இனிப்புடன் கொண்டாடப்படுகிறது. ஜாட்ரா ஒரு கோயிலுக்கு அருகிலுள்ள ஒரு உள்ளூர் கிராம திருவிழா. கலாச்சாரம் மக்கள் வாழும் விதம், கொண்டாடும் விதம் மற்றும் பாரம்பரியங்களை பின்பற்றும் விதம். அறுவடை விவசாயிகள் அரிசி, பழங்கள் அல்லது காய்கறிகள் போன்ற பயிர்களை சேகரிக்கும் நேரம். கருத்து வரைபடம். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். முத்தியாலு ஒரு கிராமத்தை சேர்ந்த மகிழ்ச்சியான சிறுமி. தெலுங்கு புத்தாண்டுக்கான யுகாதிக்கு தனது பாட்டியை பார்க்க சென்றாள். பாட்டி அவளுக்கு யுகாதி பச்சடி என்ற சிறப்பு உணவை பரிமாறினார். அது ஒரே நேரத்தில் இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு சுவை கொண்டது. வாழ்க்கை இந்த உணவை போன்றது என்று பாட்டி கூறினார். இது அனைத்து வகையான உணர்வுகளையும் கொண்டுள்ளது. ஒவ்வொரு யுகாதியிலும் நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்கிறோம். அவர்கள் புதிய ஆடைகளை அணிந்து இறைவனுக்கு பிரார்த்தனை செய்து நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தனர். புறப்படுவதற்கு முன்பு பாட்டி, மே மாதத்தில் மீண்டும் வாருங்கள், நமக்கு ஜாட்ரா இருக்கிறது என்றார். மீண்டும் பள்ளியில் முத்தியாலு தனது அனுபவத்தை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டாள். அவள் ஜாட்ரா பற்றி கூறினாள். ஜாட்ரா என்பது பழங்குடி மக்களால் கொண்டாடப்படும் ஒரு உள்ளூர் பருவகால திருவிழா ஆகும். மக்கள் கோயில்களுக்கு சென்று உணவு சமைத்து பிரார்த்தனை செய்து பாடல்களை பாடி
ஒன்றாக கொண்டாடுகிறார்கள். இப்போது வேறு சில பண்டிகைகளை பார்ப்போம். நான் அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறேன். நமது தேசிய விழாக்களில் இருந்து தொடங்குவோம். இவை இந்தியா முழுவதும் அனைவராலும் கொண்டாடப்படுகின்றன. அவை நமது தேசத்தின் பெருமையையும் ஒற்றுமையையும் நினைவூட்டுகின்றன. அவற்றை வரவேற்கிறோம். உள்ளே வாருங்கள், சுதந்திர தினமே. வணக்கம், நான் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அன்று கொண்டாடப்படுகிறேன். இந்த நாளில் நமது நாடு சுதந்திரம் பெற்றது. தேசிய கொடி ஏற்றப்படுவதை மக்கள் பார்த்து தேசபக்தி பாடல்களை பாடுகிறார்கள். இந்தியனாக இருப்பதில் பெருமைப்பட வேண்டிய நாள் இது. இப்போது நமது அடுத்த தேசிய விழாவான குடியரசு தினத்தை வரவேற்போம். வணக்கம், நான் குடியரசு தினம் ஜனவரி 26 அன்று கொண்டாடப்படுகிறேன். நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இது. பள்ளிகளில் அணிவகுப்புகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீதி மற்றும் சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் நினைவில் கொள்கிறோம். இப்போது நமது மத பண்டிகைகளை சந்திப்போம். அவை வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்களால் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் அவை அனைத்தும் நமக்கு அன்பையும் மரியாதையும் கற்பிக்கின்றன. இப்போது இங்கே பிரகாசமான மற்றும் அழகான தீபாவளி வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் தீபாவளி பண்டிகை. மக்கள் தீபங்களை ஏற்றி பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். வீடுகள் அலங்கரிக்கப்பட்டு பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன. பகவான் ராமர் அயோத்திக்கு திரும்பியதை நான் கொண்டாடுகிறேன். அடுத்து மகிழ்ச்சியான மற்றும் கலாச்சாரமான கிறிஸ்மஸை வரவேற்போம். இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நான் கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 அன்று கொண்டாடப்படுகிறேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கிறேன். மக்கள் மரங்களை அலங்கரிக்கிறார்கள், கேரோல் பாடுகிறார்கள், பரிசுகளை வழங்குகிறார்கள். இது அன்பிற்கும் கொடுப்பதற்கும் ஒரு நேரம். பகிர்வு மற்றும் கருணையின் பண்டிகையான ஈத் நம்முடன் இணைகிறது. வணக்கம் வணக்கம். நான் ஈத் உல் பீத்ர். இது ரம்சானின் போது ஒரு மாத நோன்புக்கு பிறகு கொண்டாடப்படுகிறது. ஈத் அன்று மக்கள் புதிய ஆடைகளை அணிந்து ஒன்றாக பிரார்த்தனை செய்து சுவையான உணவை அனைவருடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். நாம் ஈத் முபாரக் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். அடுத்தது சமத்துவத்தின் செய்தியை பரப்பும் பண்டிகையான குரு நானக் ஜெயந்தி. சாத் ஸ்ரீ அகால். நான் குரு நானக் ஜெயந்தி. மக்கள் குருத்வாரங்களுக்கு சென்று பக்தி பாடல்களை பாடுகிறார்கள். அனைவருக்கும் லங்கர் இலவச உணவை வழங்குகிறார்கள். மற்றவர்களை கருணையுடன் நடத்துமாறு
நாம் அனைவருக்கும் நினைவூட்டுகிறோம். இப்போது சாந்தம் மற்றும் அமைதி வருகிறது. புத்த பூர்ணிமா. வணக்கம், நான் புத்தர் பூர்ணிமா. பகவான் புத்தரின் பிறந்த நாள். மக்கள் தியானம் செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், அமைதியாக வாழ கற்றுக்கொள்கிறார்கள். இப்போது வயலில் இருந்து எருவாக்க திருவிழாவை வரவேற்போம். வணக்கம், நான் எருவாக்க கிராமங்களில் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழா. விவசாயிகள் காளைகளை அலங்கரித்து நல்ல மழை மற்றும் பயிர்களுக்கு இயற்கைக்கு நன்றி கூறுகிறார்கள். வயல்களில் மகிழ்ச்சியும் பாடல்களும் நிறைந்த நாள் இது. ஆஹா, பல அழகான பண்டிகைகள் ஒவ்வொன்றும் அதன் சொந்த கதையை கொண்டுள்ளன. ஆனால் அனைத்தும் மகிழ்ச்சி, கருணை மற்றும் ஒற்றுமையை பரப்புகின்றன. இந்தியா பன்முகத்தன்மையில் ஒற்றுமை கொண்டாடப்படும் நாடு. நம் வெவ்வேறு மொழிகளை பேசலாம் அல்லது வெவ்வேறு பாரம்பரியங்களை பின்பற்றலாம், ஆனால் பண்டிகைகள் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. மேலும் பண்டிகைகளின் போது பலர் ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உதவுகிறார்கள். ஏனெனில் மனிதனுக்கு சேவை செய்வதே கடவுளுக்கு சேவை செய்வதாகும். எனவே குழந்தைகளே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பண்டிகை என்பது இனிப்புகள் அல்லது விடுமுறை நாட்கள் மட்டுமல்ல. நன்றி உள்ளவர்களாகவும் உதவியாளர்களாகவும் மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க அவை நமக்கு கற்பிக்கின்றன. தீபாவளியாக இருந்தாலும் சரி, ஈத் பண்டிகையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருந்தாலும் சரி, யுகாதி பண்டிகையாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் அன்பு நிறைந்த இதயத்துடனும் புன்னகை நிறைந்த முகத்துடனும் கொண்டாடுங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே. மாணவர் அறிவு மதிப்பீடு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. டேஷ் தெலுங்கு புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. கேள்வி 2. டேஷ் என்பது மக்கள் பானகம் சாப்பிட்டு ராமரை பிரார்த்தனை செய்யும் பண்டிகை. கேள்வி 3. ரம்ஜான் மாதத்திற்கு பிறகு முஸ்லிம்கள் டேஷ் கொண்டாடுகிறார்கள். கேள்வி 4. டேஷ் என்பது விவசாயிகளால் கொண்டாடப்படும் அறுவடை பண்டிகை. கேள்வி 5. குரு பரப் டேஷ் சமூகத்தால் கொண்டாடப்படுகிறது. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. டிசம்பர் 25ஆம் தேதி எந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது? ஆ. ரம்ஜான். ஆ. கிறிஸ்துமஸ். இ. தீபாவளி. இ. பொங்கல். கேள்வி 2. பின்வருவனவற்றில் எது தேசிய பண்டிகை? ஆ. தீபாவளி. ஆ. ரம்ஜான். இ. சுதந்திர தினம். இ. யுகாதி. கேள்வி 3. பௌத்தர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை எது? ஆ. குரு பரப். ஆ. புத்த பூர்ணிமா. இ. கிறிஸ்துமஸ். இ. உகாதி. கேள்வி 4. இவற்றில் எது மத பண்டிகை அல்ல? ஆ. குடியரசு தினம். ஆ. கிறிஸ்துமஸ். இ. தீபாவளி. இ. ரம்ஜான். கேள்வி 5. ஜாட்ரா என்றால் என்ன? ஆ. நடன நிகழ்ச்சி. ஆ. கோயில் திருவிழா. இ. அறுவடை. இ. பள்ளி நிகழ்வு. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஆ பக்கம் கிறிஸ்துமஸ், ரம்ஜான், ராமா நவமி, புத்த பூர்ணிமா, குரு பராப். ஆ பக்கம் பானகம் மற்றும் பிரார்த்தனைகள், குரு நானக், புத்தர், ஏசு கிறிஸ்து, மசூதி மற்றும் பிரார்த்தனை. கருதியல் புரிதல். கேள்வி 1. மனிதனுக்கு செய்யும் சேவை கடவுளுக்கு செய்யும் சேவை என்பதின் அர்த்தம் என்ன? கேள்வி 2. ஜாட்ராவின் போது என்ன நடக்கும்? கேள்வி 3. பள்ளியில் நீங்கள் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையின் பெயரை கூறுங்கள். கேள்வி 4. வீட்டில் பண்டிகையின் போது உதவ நீங்கள் என்ன செய்ய முடியும்? கேள்வி 5. மற்றவர்களின் பண்டிகைகளையும் நாம் ஏன் மதிக்க வேண்டும்?
பாடத்திட்ட பணி. உங்கள் குடும்பத்துடன் கொண்டாடப்படும் ஏதேனும் ஒரு பண்டிகையை தேர்வு செய்யவும். நீங்கள் அதை எவ்வாறு கொண்டாடுகிறீர்கள், என்ன உணவு சாப்பிடுகிறீர்கள், என்ன உடைகள் அணிகிறீர்கள், அது உங்களுக்கு ஏன் சிறப்பு வாய்ந்தது என்பதை காட்டும் ஒரு சிறிய சுவரொட்டி அல்லது விளக்கப்படத்தை உருவாக்கவும். பல்வேறு திருவிழா படங்களை சேகரித்து வண்ணமயமான ஸ்கிரப் புத்தகத்தை உருவாக்கி அவற்றை ஒட்டவும்.